வணக்கம். இன்றைக்கி சிவராத்திரினால காலையிலே கோலம் போட்டு முடிச்சுட்டு, இது பொங்கல் அப்போ இந்த வால் ஹேங்கிங் வாங்கியிருந்தேன். அந்த யானை போட்ட மாதிரி. அது குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லைனால நானே ரெடி பண்ணலான்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் மட்டும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ அந்த எலிஃபண்ட் பாரிஸில் வாங்கியிருந்தேன். 100 rupees அப்படின்ட்டு. அது எலிஃபண்ட் மட்டும் பிடிச்சிருந்தது. அதோடய பீடெல்லாம் நம்ம ஆட் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஹுட்டில் நல்லா டைட் பண்ணி நல்லா ஃபிட்டிங்காக சூப்பராக பண்ணிகிட்ருந்தேன். இது பாருங்கள், ஹுட்டு நான் பின்னாடியும் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃப்யூச்சரில் அது தண்ணி பட்டாலோ இல்லை அந்த ஈரக்காற்று பட்டாலோ அது ஃபங்கஸ்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா டைட் பண்ணி எவ்வளோ ஃபிட்டாக பண்ணியிருக்கேன்றது நீங்கள் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அது கீழே ஒரு பெரிய பீட், ஒரு லீஃப் மாதிரி அது க்ரீன் கலரில் ஆட் பண்ணோன்னா அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இப்போ நம்ம வால் ஹேங்கிங்கை ரெடி பண்ணிட்டு ப்ராடக்ட் பண்ணிட்டுருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் நெக்ஸ்ட் டைமில் நல்லா பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் வீடு வீட்டை ஆட் பண்ணியிருப்பேன். அது பாருங்கள், அது எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குது. பெயிண்ட் அடிச்சு அதை பழைய தோரணை சைடில் இருக்கிறது நான் இது புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நெல்மணியில் மாயெல்லாம் போட்டு அந்த வெள்ளை எல்லாமே சத்தம் கேட்கும். இருங்க, இதுதான் சத்தம் சூப்பராக கேட்கும். சரி, நம்ம போகிறச்ச வரச்செல்லாம் அது சத்தம் கேட்டு நல்லா ஒரு குட் வைபாக இருக்குன்றதுனால அதையும் ஆட் பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குது ஃபினிஷிங் சொல்லுங்கள். இது வெளியே இன்னொரு ஹேங்கிங், அது க்ரீன் வித் பிங்க் லோட்டஸு, அப்புறம் நடுவில் கோமாதான் இருக்க மாதிரி. இதுலேயும் பெல் ஆட் பண்ணியிருப்பேன். நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்தது. பாருங்கள், கோமாதா கரெக்டாக வந்துட்டா. ஏதாவது சாப்பிட்டுட்டு போகாமல் போக மாட்டாங்க. நான் பார்க்கலன்றதுனால அவங்களே மாயிலையை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இது பூச்செடி எல்லாமே சாமந்தி எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோ, அப்புறம் அந்த பர்பிள் கலர்லாம் சூப்பராக இருந்தது. பன்னீர் ரோஸு அங்கே நின்னா செம்ம வாசனையாக இருந்தது. பன்னீர் ரோஸ் எல்லாமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பார்க்கவே நல்லா சிவராத்திரி பூஜை முடிச்சிட்டேன். இன்றைக்கான ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு தான் கிளம்பணும். இதை இன்னொரு டிவி வியூ எல்லாம் காமிக்கிச்சேன். தேங்க்யூ.